நோய்வாய்ப்பட்ட மனிதன் அல்லாஹ்வை திட்டுகின்றானா, ஏசுகின்றானா, அல்லது அவனுக்கு ஏற்பட்ட அந்த நோய்க்காக வேண்டி அவன் பொறுமையை கடைபிடித்து அல்லாஹுடைய திருப்தியை எதிர்பார்க்கின்றானா என்பதனை அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவதானித்துக் கொண்டிருக்கிறான். அந்த அடிப்படையில் இஸ்லாத்தின் பார்வையில் நோய் என்ற அந்த தலைப்பில் முதலாவது விடயம் நோய் பாவங்களிலிருந்து பாதுகாக்கின்ற ஒரு விடயமாகும். மனிதர்களாகிய நாங்கள் அறிந்தோ அறியாமலோ பல தவறுகளை செய்து கொண்டிருக்கிறோம். நாம் செய்த தவறுகளுக்காக வேண்டி, பாவங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறோம். அந்த பாவ மன்னிப்பை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொண்டானா இல்லையா என்பதை நமக்கு யாருக்கும் தெரியாது. அந்த விடயத்தில் ஒரு கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறோம். இவ்வாறு இருக்கும் நிலையில் அல்லாஹு தஆலா எமக்கு பல்வேறுபட்ட நோய்களை தந்து எம்முடைய பாவங்களை அல்லாஹ் அழித்து விடுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஸிப் மின்ஹு. யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகின்றானோ, நல்லது செய்ய விரும்புகின்றானோ அவர்களை சோதிப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு முஸ்லிமுக்கு துன்பம் ஏற்பட்டு விட்டால், ஒரு மரத்தின் இலைகள் எவ்வாறு கீழே விழுந்து உதிர்ந்து விழுகிறதோ அதே போல எம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். எனவேதான் எமக்கு ஏற்படுகிற நோய்களின் போது நாம் பொறுமையை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை இந்த இஸ்லாம் மார்க்கம் எமக்கு வலியுறுத்தி சொல்லித் தருகிறது. அதே போலதான் நோயாளிக்கு சுவனம் கிடைக்கிற விடயம். கடுமையான நோயினால் பிடிக்கப்பட்டு அந்த நோயை தாங்கிக் கொள்ள முடியாமல் ஒரு மனிதர் மரணித்து விடுவாராக இருந்தால் அவருக்கு இஸ்லாம் ஷஹீதுடைய அந்தஸ்தை வழங்குகிறது. நோயின் மூலமாக ஒரு மனிதன் பொறுமையை கடைபிடித்து இந்த உலகத்திலே வாழ்வானாக இருந்தால் அவனுக்கு நிச்சயமாக சொர்க்கம் கிடைக்கும். அதா இப்னு அபி ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுர்கள் என்னிடம் ஒரு சொர்க்கவாசியான ஒரு பெண்ணை உங்களுக்கு காட்டட்டுமா என்று கேட்டார்கள். அப்போது நாம் ஆம் காட்டுங்கள் என்று சொன்னோம். இந்த கருப்பு நிற பெண்மணிதான் என்று சொல்கிறார். இந்த பெண்மணி ஒரு தடவை அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் வலிப்பு நோயால் பீடிக்கப்பட்டிருக்கிறேன். அதன் மூலமாக என்னுடைய ஆடை விலகி என்னுடைய உடல் தெரிந்து விடுகிறது. அவ்வாறு தெரியாமல் இருக்க அல்லாஹ்விடத்திலே நீங்கள் எனக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரத்தில் அந்த பெண்மணி சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நீ விரும்பினால் பொறுமையாக இருந்து கொள், உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்கிறார்கள். அந்த பெண்மணி மீண்டும் சொல்கிறாள், நான் பொறுமையாக இருந்து விடுகிறேன், ஆனால் என்னுடைய ஆடை விலகி என்னுடைய உடல் தெரியாமல் இருக்க அல்லாஹ்விடத்தில் நீங்கள் எனக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணிக்காக பிரார்த்தனை செய்தார்கள் என்ற ஹதீஸை புகாரிலே பார்க்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உம்மு சுபைர் என்ற அந்த பெண்மணி சொர்க்கம் நுழைவதற்கான காரணம் அவளுக்கு ஏற்பட்ட அந்த வலிப்பு நோயை அவள் பொறுமையோடு ஏற்றுக்கொண்டதுதான் இந்த ஹதீஸில் நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே போன்றுதான் ஒரு கண் பார்வையற்ற ஒரு மனிதர் இந்த உலகத்தில் பொறுமையை கடைபிடிப்பாராக இருந்தால் அவருக்கு நிச்சயமாக சொர்க்கம் கிடைக்கும் என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறான். என்னுடைய அடியானின் இரு பிரியத்துக்குரிய இரண்டு பொக்கிஷமான அந்த கண்களை பறித்து கொண்டு சோதித்து அவனை இந்த உலகத்தில் அவன் பொறுமையை கடைபிடித்து வாழ்வானாக இருந்தால் அவனுக்கு நிச்சயமாக அதற்கு பதிலாக நான் சொர்க்கத்தை வழங்குவேன் என்று அல்லாஹு தஆலா வாக்களிக்கிறான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு அழகாக சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, எமக்கு ஏற்படுகிற பல்வேறுபட்ட நோய்களை நாங்கள் பொறுமையோடு கடைபிடித்தால் நிச்சயமாக எமக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகம் கிடையாது என்பதை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நமது உள்ளத்தில் ஆழமாக பதிவச்சுக் கொள்வோம். அடுத்த விடயம், நோயாளி மரணத்தை விரும்பிவிடக் கூடாது. கடுமையான நோயினால் பிடிக்கப்பட்டு வருத்தங்கள் தாங்கிக் கொள்ள முடியாமல் அதனுடைய நோயை தாங்கிக் கொள்வதற்கான சக்தி இல்லாமல் சில நோயாளிகள் நான் மரணித்து விட வேண்டும் என்று ஆசை வைக்கிறார்கள். இன்னும் சில நோயாளிகள் என்னால் பொறுமையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது, இது ஒரு கடுமையான நோயாக இருக்கின்றது, நான் விஷயத்தை குடித்தாவது மரணிக்க வேண்டும் என்றெல்லாம் சில நோயாளிகள் புலம்பிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்தை விரும்பிவிட வேண்டாம் என்று அந்த விடயத்தை தடுக்கிற அதே வேளை எமக்கு ஒரு துஆவையும் கற்றுத் தந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களில் எவரும் ஒரு துன்பம் ஏற்பட்டு விட்டால் அதை உங்களுக்கு தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் அதற்கு பதிலாக நீங்கள் ஏதாச்சும் ஒன்று செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்பக்கூடியவர்களாக இருந்தால் இந்த துஆவை ஓதிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத் தந்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம அஹ்யினி மா கானத்தில் ஹயாத்து கைரன் லி. யா அல்லாஹ், நான் உயிர் வாழ்வது சிறந்ததாக இருந்தால் என்னை உயிர் வாழ வைப்பாயாக. வ தவஃபனி மா கானத்தில் வஃபாத்து கைரன் லி. நான் மரணிப்பது எனக்கு சிறந்ததாக இருந்தால் என்னை மரணிக்க செய்வாயாக என்ற துஆவை அல்லாஹ்வுடைய தூதர் எமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். இந்த துஆவை நாங்கள் எமக்கு ஏற்படுகிற நோய்களின் போது நாம் பொறுமையை கடைபிடித்து அனைத்து விடயங்களில் நாம் அல்லாஹ்விடத்திலே நல்லதை கேட்க வேண்டும் என்பதை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உள்ளத்தில் ஆழமாக பதிவற்றுக் கொள்வோம். அடுத்த விடயம், நோயாளியை நலம் விசாரிக்க செல்கிற விடயம். நோய்வாய்ப்பட்ட மனிதரை நாம் நலம் விசாரிக்க செல்வது
இஸ்லாத்தில் வலியுறுத்தப்பட்ட ஒரு அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு முஸ்லிம் அல்லாத ஒரு மனிதரை நாங்கள் நலம் விசாரிக்க செல்வதற்கும் இஸ்லாத்தில் அனுமதி இருக்கிறது. அல்லாஹுடைய தூதருக்கு பணிவிடை செய்த ஒரு யூத சிறுவன் நோய்வாய்ப்பட்ட போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுவனை நலம் விசாரிப்பதற்காக சென்று அந்த சிறுவனிடத்திலே நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் என்று சொல்ல அந்த சிறுவனும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான் என்ற ஹதீஸை நாங்கள் புகாரிலே பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஒரு நோயாளி நாம் நலம் விசாரிக்க செல்கிற பொழுது அந்த நோயாளி மன நிம்மதி ஆறுதல் அடைந்து கொள்கிறார். நோயாளிக்கும் நலம் விசாரிக்க சென்றவருக்கும் இடையிலான ஒரு பரஸ்பர உறவு, ஒரு அன்பு ஒரு தானாகவே ஏற்பட்டுக் கொள்கிறது, அதிகரித்துக் கொள்கிறது. அந்த நோயாளியுடைய எண்ணம் எவ்வாறு இருக்கும் தெரியுமா? நானும் இவரை போன்று ஆரோக்கியமாகத்தானே இருந்தேன், நல்லத்தானே வாழ்ந்து கொண்டிருந்தேன், ஆனால் எனக்கு நிறைய அமல்கள் செய்ய இயலாமல் போய்விட்டது. இருக்கிற காலத்திலாவது நான் நிறைய அமல்கள் செய்ய வேண்டும் என்ற வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டுக் கொள்ள வேண்டும் என்ற அந்த நல்ல உணர்வு அந்த நோயாளிக்கு ஏற்படுகிறது. அதே போலதான் நலம் விசாரிக்க சென்றவருக்கு அல்லாஹ் பற்றிய நம்பிக்கை அதிகரிக்கின்றது. இப்படிப்பட்ட நோய்களிலிருந்து, இப்படிப்பட்ட கொடுமையான நோய்களிலிருந்து அல்லாஹ் என்னை பாதுகாத்து விட்டானே, என்னை கண்ணியப்படுத்தி விட்டானே என்ற அந்த நன்றி உணர்வு அந்த நலம் விசாரிக்க சென்றவருக்கு ஏற்படும் என்பதையும் நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நோயால் நலம் விசாரிக்க செல்வருக்கு நாம் ஓதக்கூடிய துஆவை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்திருக்கிறார்கள். லா பஅஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹும்ம ரப்பன் நாஸ் முذஹிபில் பஅஸ் இஷ்ஃபா அன்த ஷாஃபி லா ஷாஃபிய இல்லா அன்த ஷிஃபாஅன் லா யுகாதிரு சகமா லா பஅஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ். கவலைப்பட வேண்டாம், அல்லாஹ் நாடினால் குணமாக்கி விடும், அந்த நோய் குணமாகி விடும். அல்லாஹும்ம யா அல்லாஹ் ரப்பன் நாஸ், மனிதர்களுடைய இறைச்சகனே, முذஹிபில் பஅஸ், துன்பங்களை எல்லாம் நீக்கக்கூடியவனே, இஷ், நீ குணப்படுத்து, وأنت الشافي, நீ குணப்படுத்தக்கூடியவன், லா ஷாஃபிய இல்ல அன்த ஷிஃபாஅன் லா யுகாதிரு சகமா, உன்னை தவிர குணப்படுத்தக்கூடியவன் இந்த உலகத்திலே வேறு யாருமே இல்லை. நோயை அறவே மீதம் வைக்காமல் முழுமையாக நோயை குணப்படுத்தி விடுவாயாக என்ற துஆவை அந்த மனிதருக்கு, அந்த நோயாளிக்கு நாம் சொல்லிவிட்டு அவருக்கு நாம் துஆ செய்துவிட்டு வர வேண்டும் என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். இஸ்லாம் மார்க்கம் நோய்க்கான மருத்துவம் பற்றியும் சொல்லித் தருகிறது. ஒவ்வொரு நோய்க்கும் மருந்து உண்டு என கூறுகிற இந்த இஸ்லாம் மார்க்கம் நோய்க்கான மருத்துவம் பற்றியும் எமக்கு சொல்லித் தருகிறது. எமக்கு ஒரு நோய் ஏற்படுவதற்கு முன்னால் நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். எமக்கு ஒரு நோய் ஏற்பட்டு விட்டால் 2 முறையில் நாங்கள் சிகிச்சை வரலாம். ஒன்று ஆன்மீக மருத்துவம், இரண்டாவது பௌதிக மருத்துவம். ஆன்மீக மருத்துவத்தை பொறுத்தவரை ஒரு மனிதனுக்கு நோய் ஏற்பட்டு விட்டால் எந்த இடத்தில் நோய் ஏற்படுகின்றதோ அந்த இடத்தில் கையை வைத்து பிஸ்மில்லா என்று 3 முறை கூறி அஊது பில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு, நான் அல்லாஹ்வின் ஆற்றலை முன்வைத்து நான் அஞ்சுகின்ற தீமையிலிருந்தும் நான் உணர்கின்ற தீமையிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற அந்த துஆவை 7 முறைகள் ஓதிக்கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிம் என்ற கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இயற்கை மருத்துவமாக இஸ்லாம் எமக்கு சொல்லித் தருவது கருஞ்சீரகம், தேன் என்ற இந்த இரண்டையும் தான். இந்த இரண்டும் மரணத்தை தவிர மற்ற அனைத்து நோய்களுக்கும் மருந்தாகும் என்று இஸ்லாம் எமக்கு குறிப்பிடுகிறது. பௌதீக முறையில் ஆன்மீக மருத்துவத்தை இஸ்லாம் ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் ஆன்மீகம் என்ற பெயரால் தாயம் கட்டுதல், மந்திரம் ஓதுதல், சூனியம் செய்தல் போன்ற ஈமானை பாழாக்குகிற, எமது நன்மைகளை ஒட்டுமொத்தமாக அழித்தொழிக்கிற அந்த வைத்திய முறையை இஸ்லாம் முற்றுமுழுதாக தடுக்கின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, நோயாளியும் நோயால் நலம் விசாரிக்க செல்வோரும் இவ்வாறான ஒழுங்குமுறைகளை பேணி செல்ல வேண்டும் என்பதை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை உள்ளத்தில் ஆழமாக பதிவு வைத்துக் கொள்வோம். எனவே அன்புக்குரியவர்களை, வாழ்கிற காலத்தில் நல்லவர்களாக வாழ்வோம். இந்த உலகை விட்டு பிரிகிற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவோடு என்னுடைய உயிரும் உங்களுடைய உயிர்களும் இந்த உலகை விட்டு பிரிய வேண்டும். அந்த கடைசி ஆசைக்காய், அந்த கடைசி இலட்சியத்துக்காய் இந்த பூமியிலே வாழ்வோம். நாளை மறுமையில் நமக்கு சொர்க்கம் இருக்கின்றது, சொர்க்கத்தின் சந்தோஷங்கள் இருக்கின்றது. அல்லாஹுக்காக வேண்டி உலக சந்தோஷங்கள், ஆடம்பரங்கள், கேளிக்கைகள் எல்லாம் கொஞ்சம் தியாகம் செய்வோம், ஒதுக்கி வைப்போம். நாளை மறுமையில் நமக்காக வேண்டி தயார்படுத்தி வைத்திருக்கிற ஜன்னாக்களில் எல்லாம் உயர்தரமான ஜன்னா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் முத்தகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹின்களோடு வலம் பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தந்தர் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين في كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم.